ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா லீடர் படம். பார்த்தீங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணன் நடிச்சிருக்காரு. இந்த படம் நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? இந்த படத்துல நம்ம லெஜண்ட் சரவணன் பார்த்தீங்கன்னா RS துரை செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எப்படி இவருக்கு ஒத்துக்கிட்டாரு? ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடிப்பு தெரியாம இவர் வந்து ஒரு அதிக பட்ஜெட்ல ஒரு பெரிய டாப் ஹீரோ மாரி பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருந்தாரு போன படம்லாம். அப்போ கதையும் சரியில்லை, இவரோட நடிப்பும் எடுபடலைங்கும் போது எப்படி இந்த இவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து பட்டாஸ் படம்லாம் எடுத்த டைரக்டர் வந்து எப்படி இந்த படத்தை வந்து இவரை வச்சு எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் பயங்கரமாக வந்து ஒரு மீம் கிடைக்க போகுது, எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான மீம் டெம்ப்ளேட்ஸு, ஒரு ஃபன்னு ட்ரோலு எல்லாமே இந்த படத்தில் கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு தான் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் இந்த படம் என்ன எல்லாருக்கும் அவுட்புட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணை பார்த்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணுக்கு ஒரு ட்ரபிள் வருது. அந்த ட்ரபிள்லேருந்து அந்த பொண்ணை எப்படி மீட்கிறாரு, அந்த பொண்ணுக்கு ஏன் ட்ரபிள் வருது அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம முன்னாடி பார்த்த தெரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல படங்களுடைய ஒரு சாயல் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் அது எல்லாமே அவுட்லைனில் தான் இருக்கே தவிர உள்ள இன்டெப்த்தாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணி அப்படியே அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஒரு ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் ஜாலியாக போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி முடிஞ்சிடும். ஒரு எளிமையான ஒரு மக்களுக்கான ஒரு படமாக, ஒரு கமர்ஷியல் படமாக ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இந்த படம். இதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ஸ் வந்து லெஜண்ட் சரவணன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன், அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் எப்படி இருந்தாலும், ஆனால் நடிப்புன்னு வரும்போது அவர் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பில் இன்னும் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜே முடிக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போன படத்துலலாம் பயங்கரமாக நடிக்கிறேன், சிவாஜி மாரி நடிக்கிறேன், அப்படி நடிக்கிறேன்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஷன்லாம் காட்டுறாரு. ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன் சுத்தமாக எடுபடல. அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டாலும் அவருக்கு வந்து அது எடுபடல. இந்த படத்தில் வந்து என்ன பண்ணுவார், எப்படி நடிக்காமல் இருக்க முடியாதுன்னா, ஆனால் பாருங்கள் ஆடியன்ஸோட அந்த பல்ஸு, ஆடியன்ஸ் என்ன நம்மள்டேருந்து நெகட்டிவாக கொடுக்குறாங்கன்றத அவர் எப்படி டீம் வச்சுருந்தாரா என்னன்னு தெரியலைங்க, கரெக்டாக பிடிச்சிட்டாருங்க. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க, ஒரு ரிச்சான ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒருத்தவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பொசிஷனில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதார்ஜிக்காக தான் நடந்துக்குவாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி நடந்துக்கலைங்க. கரெக்டாக மைனூட்டாக வந்து நம்மளை இதில் தான் நம்மளை வீக்னஸில் நம்மளை வந்து அடிக்கிறாங்க. நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும்னா எப்படி தப்பிக்கலாங்கிறத கரெக்டாக இவர் வந்து அந்த வேவை பிடிச்சி கரெக்டாக வந்திருக்காரு. எப்படின்னா, அதாவது நம்ம வந்து நடித்தா தானே பிரச்சனை, நடிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு கோபம், அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஆதங்கம், ஒரு சோகமான ஒரு நிகழ்வு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி மீட்டர்லேயே கொண்டு போயிட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஆனால் இவர் கொஞ்சம் நடிக்கணும்னு நினச்சிருந்தாலும் சொதப்பலாக இருக்கும். அதை கரெக்டாக பண்ணியிருந்தாரு. அதனால் முதல்ல அவரை பாராட்டணும். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அவர் முன்னாடியே வந்து நல்ல நல்ல படங்கள் கொடுத்ததுனால அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இவரை வச்சு பண்ணும்போது என்னடா இது இவரை வச்சு பண்ணுறோமே என்ன ஆக போதுன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் நல்ல கான்ஃபிடென்ட்டோட பிளான் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து ஹீரோவும் ஒத்துழைச்சிருக்காங்க. அந்த டீம் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு நம்ம அவங்கள பாராட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து அந்த கிரிப்பாக கொண்டு போன அந்த கதைக்களம். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமன் சாப்பட்டா பரம்பரை ராமன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலக்கிட்டாரு. ராமா ஆடுறா, ராமா சூப்பராக ஆடுறான்னு சொல்லி இந்த தனிகா வந்து சாப்பட்டா பரம்பரை ஃபுல்லாக அவரோட மாமாவுக்காக போராடினாரு அந்த பையனை வச்சுக்கிட்டு. கடைசியில் அவர் அங்கே கோட்டை விட்டாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பூந்து விளையாட்டாரு. இதை மட்டும் தனியாக பார்த்துருந்தாரு, பயங்கரமாக கொண்டாடி இருப்பார். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பயங்கரமாக நடிச்சிட்டாருங்க, சூப்பராக பண்ணிட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரொம்ப லென்த்தாக எடுத்துட்டாங்க. அதாவது நம்ம ஒரு லெவலுக்கு ஓகே இது சூப்பர் இது போதுண்டா அப்படின்னா வந்து கொஞ்சம் ஓவர் சுகர்ன்ற மாதிரி ஓவராக பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நல்லா இருந்துச்சுங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவருக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்றத இதில் நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம்
வேற என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை களமே பாசிட்டிவ்ஸுங்க. லெஜண்ட் சரவணன் கரெக்டாக டைரக்டர் இவரை சூஸ் பண்ணி அவர் வந்து மெனக்கெட்டு இருக்காருங்க. அவரோட லவ், அந்த சினிமா மேல இருக்கக்கூடிய லவ்வை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபிளாஷ்பேக் சீன். அதில் பார்த்தீங்கன்னா மிஷனு, ஹீரோயின், தியாகம், அதனால வந்து ஹீரோ வந்து அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி பல படத்தில் வந்து அந்த அப்படியே அதை காப்பி அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எனக்கும் வந்து புதுசாக ட்விஸ்ட் வைக்கிறான், அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறேன்னு சொல்லி. ஏன்னா இதில் வந்து சிக்கல் என்னன்னா இவர் என்ன தான் பட்ஜெட் போட்டாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த விஷயங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக பண்ணணுன்றது இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஐடியா கரெக்டாக இல்லாத மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிஷன் அந்த ரேஞ்சுக்குலாம் போகும்போது ஓரளவுக்காவது நம்ம நடிப்பை வெளிப்படுத்தணும். ஆனால் நம்ம சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மீட்டரை பிடிச்சிட்டாரு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இடிக்குது. ஆனால் முன்னாடி படங்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் எவ்வளோ ஓகே ரகமா இனிமேல் அவரை வந்து ட்ரோல் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. அதுதாங்க ஃப்ளாஷ்பேக் சீன் ஒரு மைனஸு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். ஒரு நிம்மதியாக அழகாக உட்காந்து ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு கரெக்டான படங்க. எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர், செகண்ட் ஆஃப் வந்து குட் அப்படின்ற அளவுக்கு ஒரு 10க்கு 6 வந்து கண்டிப்பாக நம்ம போடலாங்க. அந்த அளவுக்கான ஒரு படமாக இருக்குது. சரிங்களா? எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.